ராமாயண மூவில இருந்து ஒரு டீசர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஆனா கிராபிக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் ரிவ்யூ சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. டீசர்ல ஒரு சில இடம் கிராபிக்ஸ் நல்லா இருக்கு. ஆனா நிறைய இடத்துல கிராபிக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். பார்ட் 1 இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ நிறைய டைம் இருக்கு. அதவங்க இம்ப்ரூவ் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ட் 2 அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். நிதிஷ் திவாரி டைரக்ஷன்ல ரன்பீர் கபூர், யாஷ், சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் அண்ட் ஹேண்ட் சிம்மர் மியூசிக் பண்றாங்க. செல்வராகவனோட மனிதன் தெய்வமகள்லாம் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும். அல்லு அர்ஜுன் 23 மூவில ரத்னகுமார் ஒன் ஆஃப் த ரைட்டரா ஒர்க் பண்ண போறதா ரத்னகுமார் அபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு ஈவெண்ட்ல. அண்ட் அடுத்த வாரம் ரைட்டிங்கை கண்டினியூ பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. லோகேஷ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. இந்த வருஷமே மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டோம். பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்ல அடுத்து ரிலீஸ் ஆக போற படம் எல்ஐகே. இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவரோட அடுத்த படத்தை ஒரு தெலுங்கு டைரக்டர் எடுக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லிருப்பேன். இப்ப லேட்டஸ்டா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா சந்திரசேகர் ஏலட்டிங்கிற ஒரு தெலுங்கு டைரக்டர் இந்த படத்தை எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வரப்போறதாவும் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இது ஃபைனல் டாக்ஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சொல்றேன். சந்தனமோட அடுத்த மூவி ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு சந்தனமுக்கு எந்த மூவியும் அடுத்து ரிலீஸ் ஆக போறது இல்ல. ஏன்னா எந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடியா இல்ல. சர்வர் சுந்தரம் படம் ரிலீஸ் ஆனா தான் உண்டு. ஆனா அந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த பினான்சியல் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணாம. கேப்டன் மில்லர் படம் ஹிட்டா ஃபிளாப்பா இந்த படத்தோட வசூலை கேட்டிருக்காரு. வசூலை நான் ஸ்கிரீன்ல போடுறேன். படம் டிசென்டா தான் போச்சு. அல்லு அர்ஜுன் 22 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்டிருக்காரு. மூவி அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். எல்ஐகே மூவிக்கான ஓடிடி ரேட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கிட்டதா சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. விஸ்வரூபம் 2 படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். பத்தான் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான வசூலும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். யூத் மூவிக்கான ஓடிடி ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. படம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் படம் ஓடிடியில் வர்றதுக்கு. நான் ஓடிடி டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். எல்ஐகே மூவியோட ஸ்டார் கேஸ்ட் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. பிளஸ் இது இல்லாம ஒரு சில கேமியோஸ்மே மூவிக்குள்ள இருக்கு. கேமியோஸ் பத்தி டீடைல்டான ரிவீல் ஆகல. எந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யார் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ராகவ் லாரன்ஸ் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.